வெல்கம் டு ராக்லான்ஸ் கிச்சன். நவராத்திரினாலே 9 நாளும் விசேஷமான நாட்கள். அந்த 9 நாள்லையும் 9 விதமான ரெசிபீஸை செய்வாங்க. அதில் நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு 3 டேஸ்க்கான ரெசிபீஸை என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இப்போ செய்யக்கூடிய ரெசிபீஸோட இன்க்ரீடியன்ஸையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து வர 3 நாளைக்கான நவராத்திரி ரெசிபீஸை பார்க்கலாம். ரவா பொங்கல், ரங்கோலி சுண்டல், முக்கூட்டு வடை, இந்த 3 நம்ம எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதுக்கு நம்ம ஒரு பவுலில் 250 கிராம் கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு 250 கிராம், இதோடு சேர்த்து உளுந்து 50 கிராம், இந்த 3யுமே நம்ம ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை ஒரு 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சுப்போம். நல்லா ஊறிச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூடவே மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துப்போம். ஜீரகம் 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் ஒரு 5, இதோடு சேர்த்து கல்லுப்பு 1 ஸ்பூன். இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுப்போம். இப்போ இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றாமே அரைக்கணும். இப்போ இந்த ரொம்ப நைஸாக அரைக்காமல் நம்ம லேசாக குறன்னு அரைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம பருப்பு வைக்க போகிறனால இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்துப்போம். இப்போ இதில் நான் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். நெய்யோடு சேர்த்து ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் எல்லாத்தையும் சேர்கிற மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஒரு கடாயில் 1/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருக்க மாவு எடுத்து உருண்டையாக உருட்டிப்போம். இது அப்படியே நம்ம உள்ளங்கையிலேயே வச்சு லேசாக தட்டி அப்படியே எண்ணெயில் போட வேண்டியதான். இதே மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம கையிலேயே தட்டி அப்படியே போட்டுக்கலாம். இப்போ அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடும் வேகிற மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். இதே மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையும் எடுத்து நம்ம வடையாக சுட்டு எடுத்துக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை அப்படியே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதான். இதுக்கப்புறம் நம்ம 2வது ரெசிபி ரவா பொங்கல். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு பேனில் 250 கிராம் ரவா எடுத்து அதை நம்ம லேசாக வறுத்துக்கலாம்.
இது ரொம்ப வறுக்க வேண்டிய தேவையில்லை. இந்த அளவுக்கு சூடு பொறுக்கிற அளவுக்கு நம்ம வறுத்தா போதும். இதை அப்படியே நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம். இதுக்கப்புறம் ஒரு தவா எடுத்து அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் போல் முந்திரி சேர்த்து இதை லேசாக நம்ம வறுத்துக்கலாம். இதே நெய்யில் நம்ம ஒரு 20 மிளகு, அதில் 10 மிளகு நான் இடித்து எடுத்து இதை அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஸ்பூன் ஜீரகமும் இடித்து வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணி லேசாக தாளிச்சிக்கலாம். இதோடு சேர்த்து ஒரு இன்ச்சு இஞ்சி சாப் பண்ணது ஆட் பண்ணி இது கூடவே ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நம்ம லேசாக தாளிச்சிக்கலாம். இப்போ தாளித்ததுக்கப்புறம் நான் 2.5 கிளாஸ் தண்ணி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 250 கிராம் ரவைக்கு 3 மடங்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிற சமயத்தில் நம்ம ஒரு ஸ்பூனு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லாத்தையும் கிண்டிக்கலாம். நம்ம இதை கிண்டிக்கிட்டே இருக்க மாதிரியே நம்ம வறுத்து வச்ச ரவையை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கலாம். இதையும் எல்லாத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கெட்டியாகிற சமயத்தில் நம்ம ஃப்ளேமை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நல்லா உருண்டு திரண்டு வருது பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ நம்ம இதுக்கு அப்புறம் அடுத்த டிஷ்ஷு செய்யலாம். அது என்னன்னா ரங்கோலி சுண்டல். இந்த ரங்கோலி சுண்டலுக்கு ஒரு பவுலில் வெள்ளை சுண்டல் 50 கிராம் இதில் ஆட் பண்ணிடலாம். இதோட சேர்த்து கருப்பு சுண்டல் 50 கிராம், மஞ்சள் பட்டாணி 50 கிராம், ராஜ்மா பயிரும் 50 கிராம், வேர்க்கடலை 50. இப்போ இதில் தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 8 மணி நேரம் இதை ஊற வைப்போம். இப்போது நான் ஊற வச்சு ஒரு குக்கரில் இதை போட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு தேவையான அளவு போட்டு நம்ம மூடி போட்டு இதை ஒரு 2 விசில் விட்டு இதை தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ இது 2 விசில் விட்டாச்சு. இப்போ இதை திறந்து நம்ம வெந்துடுச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ அதை எடுத்து நம்ம அழுத்தி பார்த்தாலே தெரிஞ்சிடும் வெந்திருக்கா வேகலையான்ட்டு. இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. நம்ம தண்ணியை வடிகட்டி நம்ம தண்ணியை எடுத்து வச்சுருவோம். இதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன கடாயில் ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் மல்லி,
1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், காஞ்ச மிளகாய் ஒரு 2, இதை நம்ம உடச்சி போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம லேசாக வறுத்துக்கலாம். நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை லேசாக ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு எண்ணெய்லாம் எதுவும் ஆட் பண்ணல, அப்படியே இதை ஃப்ரை பண்ணி இதை நம்ம ஆற வச்சு எடுத்துப்போம். இதை ஆறிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம மிக்சியில் போட்டு இதை நம்ம பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு தவா எடுத்து 1/2 கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுமே 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுமே கொஞ்சம் போல் பெருங்காயத்தூளை சேர்த்துக்கலாம். இதோடு சேர்த்து கொஞ்சம் போல் கருவேப்பிலை. இப்போ இதோடு சேர்த்து ஏற்கனவே நம்ம வேக வச்சுருக்க தானியங்களை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம தாளிக்கிற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பொடி ஆட் பண்ணி இதையும் நம்ம நல்லா அதோடு சேர்த்து எல்லாத்தையும் பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் ட்ரை ஆகி நல்லா அதோட மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் ஒரு கொஞ்சம் போல் துருவிய தேங்காயையும் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரங்கோலி சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம். நவராத்திரிக்கு நம்ம 3 ரெசிப்பியும் செஞ்சாச்சு. நீங்களும் இந்த 3 ரெசிப்பியும் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இனி வரும் சமையலில் சந்திப்போம். ராக்லன்ஸ் கிச்சன். தேங்க்யூ.